எனக்கு என் தேவன் உண்டு. என் தேவன் என்னோடு கூட இருந்த தேவன், என்னை நடத்தின தேவன் பெரியவராக இருக்கிறார். என் குடும்பத்திலே அவர் பெரியவராக இருக்கிறார். நான் வேலை செய்கிற இடத்திலே அவர் பெரியவராக இருக்கிறார். நான் ஒன்று கூடி வருகிற இந்த எருசலேம், இந்த ஆலயத்திலே தேவன் பெரியவராக இருக்கிறார், துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆதியிலே குடிக்கொண்டிருந்த அன்பை புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த பெரிய அன்பு உங்களை காக்கும். அந்த அன்பு போதும். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தை நான் இழுத்துக் கொண்டேன். நாம் இழுக்கப்படுக ஒரே காரணம் தேவனுடைய அன்பு. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அவருக்கு எதையும் கொடுக்கவில்லை, ஆனால் அவர் தம்மையே உங்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகான், நித்திய ஜீவனை அருளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து மற்றும் பாராட்டின அன்புக்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஒரு பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். நீங்காத பிரசன்னம், நீங்காத ஒரு பிரசன்னம், நீங்காத ஒரு பாடல், நீங்காத ஒரு வார்த்தைகள். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி நாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றியே முடிப்பேன் என்று அவர் எண்ணி இருக்கிறார். உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற எண்ணம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளே இருக்கிறது, உங்கள் ஆத்மாவை மீட்க ஏதுவானவர்களே இருக்கிறது. உங்கள் சரீரத்தை தேவன் தாமே தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பலவீனத்திலே அவர் பல, இந்த நேரத்திலே அவர் பல, இந்த நேரத்திலே பரலோகத்தில் இருக்கிற ஒரு ஒத்தாசை உன்னை தொடுகிறது. உன்னை வழி நடத்தின அதே காரணம் ஓங்கிய புயம் உன்னை தூக்கி உயர்த்தி நடத்த போகிறது. எத்தனையோ உயரத்திலே நீ எழும்ப போகிறாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவச்சனமே, இது தேவனுக்கு காத்திருக்கிற நேரம். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. கரங்களை தட்டி நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஓ நான் உன்னை காண்கின்ற தேவன், வாக்கு தத்தத்தை பெற்று கழுங்கள். மணி போல் உன்னை காப்பேன். ஓ பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய்
விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காமி. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காமி. கர்த்தர் சொல்லுகிற வசனங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்கள் மேலே கர்த்தர் வைக்கிறார். உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் திகைப்பை எல்லாம் நீக்குகிறார். திடன் உள்ளவனாக, பலன் உள்ளவனாக வசனம் சொல்கிறது. பலன் உள்ளவனுக்காக, பலன் இல்லாதவனுக்காக தேவன் செய்ய காரியம் லேசான காரியம். நீ நினைத்த பெரிய காரியங்கள் என்று நினைத்தாயே, இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வார். கர்த்தர் உன் முன்னே போகிறார், கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், கர்த்தர் உன் பிறகாலையும் வருகிறார். கர்த்தர் நம்மை பெற இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 147 சங்கீதத்தை நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். 147. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 147 நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றுதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குருவிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூக்கிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் 147 சங்கீதம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை கட்டுகிறவர், காயங்களை கட்டுகிறார், எருசலேமை கட்டுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை திரும்ப கட்ட விரும்புகிறார். You want to rebuild, you want to make ஒரு புதிய தோற்றத்தை உங்களுக்கு உண்டாக்க விரும்புகிறார். ஆண்டவர் இந்த எருசலேமை பற்றி சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கிற இந்த சங்கீதத்திலே யாரை தேவன் கட்டுகிறார்? Whom the Lord will rebuild என்று வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள் என்று 1ஆம் வசனத்திலே யார் தேவனை துதிக்கிறார்களோ, துதித்தால் பற்றால் நம்முடைய தேவனை
கீர்த்தனம் பண்ணுகிறது குட், நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய். ஒரு பழைய பாடல் இருக்கிறது. இந்த பாடல் 147 சங்கீதத்தை பேஸ் பண்ணி பாடியிருக்கிறார்கள். பழைய பரிசுத்தவான்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். ஒரு ஸ்கேல் கொள்ளுங்கள். தேவனை பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்ல கட்டுகின்றான், கரிசனையாய் ஆள்கிறான். எருசலேமை கட்டுகின்றான், கரிசனையாய் ஆள்கிறான். துரத்துண்ட இஸ்ரவேலரை, துரத்துண்ட இஸ்ரவேலரை கரத்தால் தூக்கி சேர்க்கிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. எவ்வளவு நல்லது! யாரையெல்லாம் துதிக்கிறாங்க. தேவனை துதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவது. யாரெல்லாம் அப்படி செய்கிறீர்களோ, இந்த மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுதான் பரம எருசலேம். தேவனுடைய ஆலயத்தை எருசலேம் என்று 122 சங்கீதத்தில், எருசலேமே என் கால்கள் உன் வாசல்களில் நிற்கிறது என்று வசனத்தை சொல்கிறான். எருசலேமை பற்றி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இசைவினைப்பான ஒரு ஆலயம், ஒரு இசை, தேவனுக்குள் ஒரு இசை, நம்முடைய இருதயத்தோடு தேவனோடு கூட பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இசை வினைப்பு. இசை என்றால் என்ன? ஒரே ஸ்கேல், கரெக்டாக தேவனோடு கூட கர்த்தர் நம்மை அப்படி எழுப்ப விரும்புகிறார். எருசலேமை கட்டுகிறார். நீங்கள் தான் எருசலேம். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் எருசலேம். தேவனை தேடுகிறவர்கள் தான் எருசலேம். பெரிய சமாதானம். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உன் அலங்கத்துக்குள்ளே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, துதியின் அலங்கம், பரிசுத்த அலங்கம். இந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம். இன்றைக்கு நீங்கள் எப்படியோ, ஒரு சூழ்நிலைகள் எப்படியோ, ஆனால் நீங்கள் அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை தேவன் தேடுகிறவர்களை கைவிடுவதே இல்லை என்று சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம். நம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. ஆகையால் தான் இன்றைக்கு எருசலேமை நோக்கி அநேக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். மெக்கா என்று சொல்கிறார்கள், மதினா என்று சொல்கிறார்கள். இப்படி ஆண்டுக்கு 3 முறையாவது செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். தங்கள் வாழ்நாட்களிலே இப்படி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற பிரசன்னம்தான் எருசலேம். 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருடைய இருதயங்கள் அநேக நேரம் நொறுங்கி போக இந்த உலகத்திலே வாய்ப்புண்டு, குடும்பத்திலே வாய்ப்புண்டு. நொறுங்கி போயிருக்கிறது. இதுக்கென்னா யூகேலேருந்து ஒரு ஃபோன், சார், மேடம்,
ஃபோன் பண்ணுறாங்க. 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பளம். வாழ விரும்பவில்லை. போதும். இருதயம் நொறுங்கி போகிறது. லவ் ஃபெயிலியர். நேசித்தவர்கள் மறந்து விட்டார்கள். சம்பளம் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லை, வாழ மனதில்லை. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல் எத்தனை தரம் நான் என் சட்டைகளின் நிலையிலே உன்னை அணைத்துக் கொண்டேன். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். வா என்று ஆண்டவருடைய வசனம் உன்னை கூப்பிடுகிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துதிக்கிறவர்களை கட்டுகிறார், கீர்த்தனம் பண்ணுகிறவர்களை கட்டுகிறார். எருசலேமே, நீ போக காரணம் என்ன? தேவனை விட்டு போக காரணம் என்ன? துதி சத்தம். யாரையோ துதித்து கொண்டிருக்கிறாய், யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறாய், யாரையோ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை உருவாக்கின தேவனை மறந்து விட்டாய். உனக்கு சமாதானத்தை கொடுக்கவே அவர் தமது ஜீவனை கல்வாரியிலே உனக்காக வைத்து, அவர்கள் நடுவிலே நின்று, அவர்கள் பயப்படும் சூழ்நிலையிலே இயேசுதாமே நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறவர். இப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை தெரிவிக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆனால் யாரை தேவன் கட்டுவார்? நம்பர் 1, துதிக்கிறவர்களை. எரிகோ எப்படி துதிக்கிறது? இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. செங்கடல் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23, 24 வாசியுங்கள். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே. பார்க்கிறா என்ன அக்கிரமம்? யோபு கிட்ட அட்வைஸ். பாருங்க இங்க வசனத்தை. நிறைய பேர் நாங்கள் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இயேசு மனம் திரும்ப வேண்டுமா? ஞானஸ்தானம் எடுக்கணுமா? பாவம் செய்தாரா? நீதியை நிறைவேற்று. மனம் திரும்பி அநேக மக்கள் இன்னும் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை திருப்புங்க. காலையில் எழுந்து மனதை தேவனிடத்தில் திருப்புங்க. நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர். நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில் a rebuild of you. நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர். எரேமியாவை பார்த்து கர்த்தர் 1:8-9 வாசிக்கிறோம். பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். மேபி a new interior designer, பரிசுத்தம் என்னும் டிசைனர், an exterior designer, I don't know. அந்த ஆலயம் அங்கே பாருங்க என்ன அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. நெகேமியா 2:9-10 நாம் வாசிக்கிறோம், நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அலங்கங்கள், எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அநேக விசுவாசிகளின் குடும்பங்கள், நம்முடைய உறவினருடைய குடும்பங்கள் அப்படியே இடிந்து என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப கட்டுவேன். நீ புதிய ஒரு மனுஷனாவாய்.
அந்த வாக்குத்தத்தம் தான் இந்த எரேமியாவிலே 31:4 இருக்கிறது. வாசிப்பீர்களா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் புறப்படுவாய். என்னை அதிகமாக கவர்ந்தது மறுபடியும். ஆவியானவர் சொன்னது மறுபடியும். Again. It's enough, Lord. Again. I will build thee, and thou shalt be a built. திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. அப்படி என்றால் இஸ்ரவேல் தேவனையே. கன்னிகை என்றால் மெய்டன், வேர்ஜின். வேர்ஜின் என்றால் ஒரே மணவாளனை பார்த்து கொண்டிருப்பது. அவங்க தான் வேர்ஜின். பாருங்க, இன்னொரு பொண்ணு நேற்று ஃபோன் பண்ணி, நான் ஃபாரின்லேருந்து வந்தேன், நான் கட்டிக்க போகிற புருஷனுக்கு சொன்னேன், ஏர்போர்ட்டில் என்னை பார்க்க கூட வரல, அதனால் அவனை விட்டுறேன் சார். ஐயோ, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்னங்க இது? இருக்கிறதில் ஒரு 10-15 நாள் இதே மாதிரி தான் ஜெபிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் என்ன கன்னிகையை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கை வித்தியாசமாகும், உன் குடும்பம் ரீபில்ட் ஆகும். நீ மேலே தாளத்தோடு வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். There will be rejoicing. தேவனையே நேசிக்க வேண்டும். மற்றவரிடத்திலே எல்லாரிடத்திலும் மன்னித்து அன்பு கூற வேண்டும். அதைத்தான் யாரை தேவன் கட்டுவிப்பார்? பேதுருவை பார்த்து மத்தேயு 16:18 நாம் வாசிக்கிறோம். அவன் எப்படி ஆண்டவரை காட்டி கொடுத்தவன், திரும்ப போனவன், சமாதானத்தை இழந்தவன். வாசிங்கள். சொல்லுகிறேன், பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை கட்டுவேன். அறிக்கை, விசுவாசம். கன்னிகையே, யாரை பற்றி பேசுகிறாய்? யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை நடத்தினது உன் தேவன் அல்லவா? உன்னை ஜீவனோடு வைத்திருப்பது உன் தேவன் அல்லவா? உன்னை ஆசீர்வதித்தது தேவன் அல்லவா? ஏன் மறந்து போகிறாய்? ஏன் அவரை விட்டு போகிறாய்? நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். அதுக்கு காரணம், பேதுரு சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாம் எல்லாம் ஜீவன் உள்ளவர்களாக, லைவ்லி பீப்புளாக இந்த ஜூலை மாதத்தில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம், பலவீனர்களாக இருக்கலாம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. எந்த கல்? விசுவாசமாகிய கல். எந்த கல்? புரட்டின கல். எந்த கல்? எபெனேசர் என்ற கல். எடுத்து அதற்கு எபெனேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி. அந்த கல் உங்கள் அறிக்கையாகிய கல், விசுவாசமாகிய கல்,
உங்கள் அறிக்கைகள், உங்கள் ஜெபங்கள், பாடல்கள் உங்கள் வாழ்க்கையாக மாற கர்த்தர் உதவி செய்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும். இது என்ன கட்டடம்? ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். I will rebuild you again. பேதுருக்கு சொல்லப்பட்டது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உங்கள் ஆதாரம் கிறிஸ்துவாக இருக்கட்டும், உங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கட்டும். ஜீவனுள்ள கற்கள். அங்கேயும் அதுதான் சொல்றார் பேதுரு, இங்கேயும் பேதுரு இதை தான் சொல்லுகிறார். ஜீவனுள்ள கற்கள். அந்த கல் பேசுகின்றது. நான் வாசிக்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த கல்லை புரட்டி தேவதூதர்கள் போட்டார்கள். லாசரு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு கல் அடைத்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பாரம் அடைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் விசுவாச அறிக்கை, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற ஜீவனுள்ள கற்கள் உங்களைத்தான். அந்த மூலக்கல்லின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால், if you are standing on that stone, அவர்தான் மூளைக்கல், மெயின் கல். அதிலே நாம் கட்டப்பட்டு வருவோம். இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது ஒரு அதிசயம் நடந்தது என்று சொன்னேன். இதை கட்டினவர் பணம் அவ்வளவு இல்லை. ஒரு 5 லட்சத்துக்கு பெரிய பில்டிங் கட்ட முடியுமா என்று நினைத்து கொண்டது பொழுது திடீரென்று கல் வைக்கிறவங்க, மணல் வைக்கிறவங்க எல்லாம் வராங்க. சார், ஒரு 5 லோடு மணல், அவங்க சொந்த லாரி, ஃபுல் லோடு, எல்லாருக்கும் 350, 400 சார். ஸ்கூலுக்கு சார் 250 சார். ஐயோ, பணம் இல்லை, அப்புறம் கொடுங்க சார், எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். 5 லோடு 10 லோடு வந்து இறக்கி விட்டுறாங்க. 4 லோடு 1000 ரூபாய். இது இப்படி 5 லட்சத்தில் முடியும். அப்போ கம்பி கிம்பி எல்லாம் கடகடன்னு இறங்கி வருது, ஃப்ளாட்டில் வருது. ஆச்சரியமாக இருந்தது. ஏன்? ஜெபிக்கிறவர்கள் தாழ்மையுள்ள அறிக்கை செய்கிறவர்கள். ஆச்சரியமாக இருந்தது தேவன் நடத்தின விதம். ஆல் சப்ளைடு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. ஆகையால் நீங்கள் எருசலேம், தேவனுடைய மகா நகரம், தூய நகரம், சமாதான பட்டணம். இங்கேதான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த சமாதானம் எங்கேயும் கிடையாது. அதுதான் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன். அங்கே எதற்கு ஜனங்கள் போகுமா? 122ஆம் சங்கீதத்தில் தோத்தரிப்பதற்கு போகுமா? எடுத்த அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்பீர்களா? நான்காம் வசனம். That is the only purpose you come to church. தோத்தரிப்பதற்கு போகும். இன்றைக்கு எருசலேமுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
காலையிலே புறப்பட்டு உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறது. உங்களை கர்த்தர் நிச்சயமாக வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை கட்டி உங்களை கட்டி உங்கள் எண்ணங்களை எல்லாம் அதுக்கு நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்கள் எருசலேமில் கட்டப்படுவீர்கள். 127ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். விருதா காவாராகில் அங்கதான் நீங்க இதெல்லாம் நீங்க பாடணும். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். வெறும் பில்டிங் இல்லை. அங்க அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? துதி இருக்கு, கொயர் இருக்கு, சின்ன பிள்ளைகளின் பாடல் இருக்குது. என்ன என்ன ஆச்சரியம்! பல காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் தேவனை துதிக்கிறார்கள். தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தான் கட்டுகிறவர் வீட்டை. வீட்டை என்றால் வீட்டில் உள்ள உங்களை கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் காக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் மனம் திரும்பினால், யோபுவுக்கே மனம் திரும்பி என் கையினால் என் வாயை பொத்தி கொண்டு மனம் திரும்பினான். ஜெபிக்கிறவனாக மாறினான். தேவனோடு கூட உறவாடுகிறவனாக மாறினான். அவன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. தன்னை தொல்லை கொடுக்கிற உறவினர், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளவு மோசம் பண்ணிட்டாங்க. அவர்களுக்காக ஜெபித்தான். பழைக்கிறவர்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். உண்மையான ஜெபமா? உண்மையாக மன்னிக்கிறாயா? கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களோ, நிந்திக்கிறார்களோ, இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது, அவர்களுடைய எல்லா காரியங்களையும் மன்னிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பு நீங்கி போகும். ஸ்பீக் evil of no man, follow peace with all men. எல்லாரோடு கூட ஒரு ஐக்கியம். இதெல்லாம் துதிக்கிற ஆவி, ஜெபிக்கிற ஆவி. நகோமியா பாருங்க, எவ்வளவு நாளாக வாசித்து ஜெபித்தான். ராஜாவிடம் ஒரு நல்ல பொருட்கள் கிடைத்தது. ஜனங்கள் எல்லாரும் வந்து உதவி செய்தார்கள். சாதாரண ஒரு வேலையை செய்கிறவனாக இருந்தான். ஆனால் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ எருசலேம். அவங்க கூடலாம் போய் சண்டை போட்டு இதுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள. அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை, நான் செய்கிறது தப்பு. மனம் திரும்பும். ஒரு பெரிய பையன், பெரிய பாஸ்டர்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி வந்து சேர்த்தாங்க. ஒரே பையன் சவுத்துலேருந்து வந்துக்கிறான், நல்ல பணக்காரன். ஜட்ஜாட்டம் பேசுகிறான். எல்லாரையும், டீச்சரு எல்லாரையும் பற்றியும் சும்மா அம்மா அப்பாலாம் விளாசி கட்டுறான். நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஐயா நீ நல்லா ஜட்ஜாட்டம் பேசுகிற,
இவ்வளோ பெரிய புத்தி காலேஜ் முடிச்சவனுக்கு கூட கிடையாது. ஆனால் நீ நினைக்கிறத ஒன்றும் செய்ய முடியலையே. உன்னை ஜட்ஜ் பண்ண, மற்றவங்கெல்லாம் இருக்கட்டும். எல்லாரை பற்றியும் பாருங்கள். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றியும் நீ என்ன அவன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. பெருமை. ஒரு 5 மார்க் வாங்க முடியல, சிங்கிள் டிஜிட். டீசன்ட் பணக்காரன், ஒரே பையன், எல்லா செல்வாக்கு இருக்குது. கடைசியில் அவங்க அப்பா சனிக்கிழமை, சார் ஏதோ தீய ஆவி இருக்குது சார், கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், உன்னுடைய ஜெபம் எல்லாம் பிஸி வேர்ல்டு, பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். உலக அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின், கர்த்தருடைய நாணம் இல்லை. உலக அறிவு பெருத்து போயிருக்கிறது. செல்ஃபோன், கூகுள் ஃபுல்லாக மண்டைக்குள்ளது. கெட்டு குட்டி செவராய் போயிருக்கிற மதிலை தான் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். உங்கள் ஜெபங்கள் மிகவும் முக்கியம். நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அநேக மக்கள் இப்படி இந்த உலகத்தில் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள், வசனம் சொல்கிறது, எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீர்களா? ஒன்று நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு உரிய வீட்டை பற்றி கர்த்தர் சொல்கிறார். என்றென்றைக்கு நிலை வரப்பட்டிருக்கும். உனக்கு வீடு கட்டுவேன். இந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கடைசியில் தாவீது அதை ஏற்றுக்கொள்கிறார்.